மீண்டும் உருவாகும் தாழ்வு பகுதி ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போதா அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பத்திலிருந்து நம்ம எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அக்டோபரில் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அக்டோபர் குறிப்பாக அந்த 14, 15 தேதிகள் வரும்போதெல்லாம் இந்த பருவமழை அப்போ தான் ஆரம்பம். அந்த பருவக்காற்று அப்படிங்கிறது இந்த வருஷம் அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வீச தொடங்குது. அப்போவே ரெட் அலர்ட்டோட தொடங்கிச்சு. வடகிழக்கு பருவக்காற்று வரும்போதே ஒரு ரெட் அலர்ட்டோட வந்தது. அதுக்கப்புறமா நவம்பர் மாதத்தில் ஒரு மாதம் கழித்து ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் நவம்பர் மத்தியில் பார்த்தோம். ஒரு 14, 15 தேதிகள் போல மிக கனமழை மற்றும் அதி கனமழையானது தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி வந்து நிறைய இடங்களில் கனமழை ஏற்படுத்தி ஒரு சில இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. அதற்கு அடுத்ததாக நமக்கு நவம்பர் இறுதியில் வந்த இந்த பெங்கல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் அதீத கனமழையானது பதிவாகி மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இதே போல டிசம்பர் மாதங்களிலும் அடுத்த சுற்று மழை பொழிவு அப்படிங்கிறது வரதான் போகிறது. எப்போ எந்த தேதியில் அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சுற்று மழையும் வந்தால் அதி கனமழை அதீத கனமழை, இல்லைன்னா மழை இல்லாமல் வானம் மேகமூட்டமாகவும் வெயிலாக மட்டும்தான் இருக்குது. அதனால் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் அடுத்த சுற்று மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும், டெல்டாவை நோக்கி இந்த தாழ்வு பகுதியானது நெருங்க வாய்ப்புகள் இருக்குமா, அல்லது தென் மாவட்டத்தில் அதீத கனமழை ஏற்படுத்துமாங்கிற மிக தெளிவான விளக்கங்கள் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கொடுத்துருக்குறோம். தயவு செய்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேட்டு போகாம கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு போங்க. லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில பேர் தான் லைக் பண்றீங்க. தொடர்ந்து உங்க விருப்பங்களை நீங்க தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பற்றின தகவல் உங்களுக்கு சீக்கிரமாக தெரிய வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தாமதமாக தான் இந்த மழை பற்றின தகவல் தெரிய வரும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். சரி, இப்போ நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மாலை நேரங்களில், இரவு நேரங்களில், சில மாவட்டத்தில் அதிகாலையில் நமக்கு மழை வந்துட்டு இருக்கு. இப்போ நேற்றை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை, விருதுநகர், அதுக்கப்புறம் சிவகங்கை, ராமநாதபுரத்தில் சில இடத்துல மிதமான மழை வந்திருக்கு, சில இடத்துல கனமழை பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாயிருக்கு. திருப்பத்தூர், வேலூர் போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே சில இடங்களில் நமக்கு மழை பகுதியாக பதிவாயிருக்கிறது. தொடர்ந்து இந்த கனமழை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். டிசம்பர் 7ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தயவு செய்து டிசம்பர் 7ஆம் தேதி மிக மிக கவனம் தேவை. உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். தமிழ்நாட்டை விட்டு பெங்கல் புயல் போனாலும் வடகிழக்கு பருவமழை போகவே இல்லைங்க. தெளிவாக புரிஞ்சிக்கோங்க. பெங்கல் புயல் மட்டும்தான் தமிழ்நாட்டை விட்டு கடந்து போயிருக்கு. ஏதோ பருவமழையே முடிஞ்ச மாதிரி கமெண்ட்ல ரொம்ப சோகமாக போட்டுட்டு இருக்காங்க. தென் மாவட்டத்தில் பருவமழை பொய்து விட்டது, கனமழை வரவில்லை, நோ ரெயின்ஃபால் இன் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பருவமழையே முடிஞ்சு போன மாதிரி சோகத்தில் கமெண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. வடகிழக்கு பருவமழை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதங்கள் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். மழை பொழிவு அதிகமாகவே இருக்கும். டிசம்பர் மாதத்தில் 30% கூடுதல் மழை கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ கூடுதல் மழை கிடைக்கும்னா அப்போ மழை வந்து தானே ஆகணும், தாழ்வு பகுதி உருவாகி தானே ஆகணும். கூடுதல் மழைன்னு மட்டும் சொன்னால் போதுமா? மழை பொழிவு பற்றி நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? அந்த மழை பொழிவு தான் எப்போ வரப்போகுது, எந்த தேதிகளில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் அறிவிப்புகளை கொடுத்துட்ருக்குறோம். அதனால் டிசம்பர் மாதங்களிலும் கூடுதல் மழை வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எந்த தேதிகளில் அந்த மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெங்கல் புயல் போனாலும் பரவாயில்லைங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை. பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதி, இந்த இந்த வருஷத்துடைய வடகிழக்கு பருவமழையினுடைய ஒரு பகுதி, அவ்வளோதான். பெங்கல் புயல் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அடுத்த சுற்று மழை பொழிவு என்னங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும், அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும். கனமழை மட்டும் வரும். எப்படின்னா உள் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர்,
அதுக்கப்புறம் மதுரை, திண்டுக்கல் போன்ற பகுதிகள், கடலோரத்தில் சில இடங்கள் சென்னைக்கு கூட மழை வர வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒன்று மாலை அல்லது இரவுல மழை வரும். அப்படி இல்லைன்னா அதிகாலையில் எதிர்பாருங்க. பகல்ல கண்டிப்பாக மழை கிடையாது. 0% தமிழ்நாட்டில். அதுவும் பகல் நேரங்களில் 12 மணி, 1 மணி, 2 மணிக்கெலாம் வந்து கமெண்ட்டில் போடுறீங்க, சன் ஒன்லி கம்மிங் ப்ரோ, நோ ரெயின் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்கிறாங்க. ஆமாங்க, பகல் நேரங்களில் சூரியன் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, மழை கிடையாது. அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். டிசம்பர் 10 வரைக்கும் உங்களுக்கு பகலில் கண்டிப்பாக நிறைய மாவட்டங்களில் வெயில் வரும். இரவு நேரங்கள் அப்படி இல்லைன்னா அதிகாலையில் நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம். உதாரணமாக நமக்கு நேற்றுக்கு மழை பெய்யலையா, மதுரை, திண்டுக்கல், அதுக்கப்புறம் விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம்னு சில இடத்துல நமக்கு தென் மாவட்டத்தில் பகுதியாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தேனி, தென்காசி மாவட்டங்கள் அதிகமாக கமெண்ட்டில் கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தை பற்றி பேசுகிறோம். கடைசி வரைக்கும் வானிலை இருக்கை கேளுங்க. அதனால் டிசம்பர் 10 வரைக்கும் நமக்கு பரவலாக நிறைய இடங்களில் கனமழை இருக்குது. அதில் குறிப்பாக நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது டிசம்பர் 7ஆம் தேதி அன்று நல்ல ஒரு தீவிரமான பருவமழை உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். கனமழை அதிகரித்து காணப்படும். ஆகவே வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் கடும் கனமழை எச்சரிக்கைங்கிறது படிப்படியாக நாளுக்கு நாள் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர குறைஞ்சிக்கிட்டே போகாது. இப்போ நேற்றைக்கு சரிவர மழை இல்லாத பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை பதிவாகும். இன்றைக்கு சரிவர மழை இல்லாத பகுதிகளுக்கு நாளைய தினங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால தென் மாவட்ட பகுதியில் இருக்கிறவங்க நமக்கெல்லாம் மழை வராது, வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் மழை வரும் அப்படிலாம் தப்பாக நினைச்சிடாதீங்க. தெற்கேயும் கனமழை இருக்கு, வடக்கேயும் கனமழை இருக்கு. சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழைக்குள்ள நம்ம போக போகிறோம். அதனால் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு தாழ்வு பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அவ்வப்போது பரவலான மழை கிடைக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் அவ்வப்போது சில சமயங்களில் இரவு நேரங்கள் அப்படி இல்லைன்னா அதிகாலையில் மிதமான மழை இல்லை ஒரு லேசான மழை எதிர்பாருங்க. வரும் நாட்கள் கனமழையாகவும் இருக்கும். ஏன்னா கடலோரத்தில் வந்து பருவக்காற்று அப்படிங்கிறது வலுவான பருவக்காற்று வீசிக்கிட்டு இருக்கு. வடகிழக்கு பருவக்காற்று வங்கக்கடல் பகுதியிலிருந்து மிக வலுவாக இருக்குது அப்படிங்கிறதுனால, ஏன்னா அந்த காற்றுடைய வேகத்தன்மை தொடர்ந்து வலுவான காற்று இருக்கும் அப்படிங்கிறனால மேகக்கூட்டங்கள் உருவாகி தொடர்ந்து அவ்வப்போது கனமழையும் கடலோரத்தில் இருக்கும். அதே சமயங்களில் உள் மாவட்டத்திலும் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஸோ நோ ரெஸ்ட் ஃபார் ரெயின் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நிறைய மாவட்டத்தில் மழைக்கு விடுமுறை கிடையாது, மழைக்கு ஓய்வு கிடையாது. அதனால தொடர் கனமழை எல்லா இடங்களுக்கும் பதிவாகி கொண்டே இருக்கும். உருவாகும் தாழ்வு பகுதி, சரிங்க, இவ்வளோ தூரம் நம்ம மழை பொழிவை பற்றி பார்த்துருக்கிறோம். இப்போ புதிதாக ஒரு தாழ்வு பகுதி உருவாக போது எந்த தேதிங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கிட்டு போங்க. டிசம்பர் 11 பிறகு வங்கக்கடலில் தாழ்வு பகுதி உருவாகி டெல்டா மாவட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு தற்போது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா டெல்டாவில் மறுபடியும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக வாய்ப்பு டெல்டா பகுதிகளில். அதனால ஒரு தொடர் கனமழை இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக டிசம்பர் 11க்கு பிறகு படிப்படியாக டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழை தீவிரமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் கனமழை வந்த பிறகு தென் மாவட்டத்திற்கும் டிசம்பர் 16 முதல் 21ஆம் தேதிக்குள் தீவிரமான கனமழைங்கிறது பதிவாக ஆரம்பிக்கும். கன்னியாகுமரியில் ஃப்ளட் வருமாங்கன்னு கேட்டிருக்கீங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் கண்டிப்பாக ஆபத்து இருக்குது. டிசம்பர் 3வது வாரத்தில் தென் மாவட்டத்திற்கு ஆபத்துகள் உறுதியாகி இருக்கிறது. ஆகவே நாகப்பட்டினத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய டெல்டாவினுடைய கடலோர பகுதியும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நமக்கு வந்து டிசம்பர் 16லேருந்து 21 தேதிகளுக்குள்ளாக மிக கடுமையான மழை பொழிவுகள் இந்த பகுதிகளில் எதிர்பார்ப்புகள் இருக்குது. அப்போ அது வரைக்கும் மழையே வராதாங்க. அப்போ நாங்கள் டிசம்பர் 16ஆம் தேதி பார்த்துக்கிட்டா போதுமா? இப்போ நடுவில் எதுவும் மழை வராதானா? மழை கண்டிப்பாக உண்டு. மிதமான மழை கனமழையாக இருக்கும். இப்போ நேற்றைக்கு பதிவாச்சு இல்லையா, அது போல் மிதமான மழை கனமழையாக பகுதியாக தென் மாவட்டத்தில் விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கொடுக்குற டேட் எல்லாமே வந்து மாவட்டம் முழுவதும் கனமழை, தாழ்வு பகுதி எப்போ வருங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் டிசம்பர் 16 முதல் 21ஆம் தேதிகளுக்குள் மிக தீவிரமான மழை பொழிவு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் எதிர்பார்க்க முடியும். சரிங்க, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, டேட்லாம் கொடுக்குறீங்க, புயல் வருமா வராதா அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. புயலாக மாறுமா என்பது குறித்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி இது புயலாக மாற வாய்ப்பு இல்லை. ஒரு தாழ்வு பகுதியாக, ஒரு தாழ்வு மண்டலமாகவே
தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து டெல்டாவில் மிக தீவிரமான மழை கொடுத்து தென் மாவட்டத்தில் அதிக மழை பொழிவை ஏற்படுத்தும். தற்போது வரைக்கும் புயலாக மாற வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு புயலாக மாறுச்சுன்னா உங்களுக்கு எந்த தேதிகளில் இது புயலாக மாறும் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுக்குறோம். இதுவரைக்கும் தாழ்வு பகுதியாகவும் ஒரு தாழ்வு மண்டலமாகவே பார்க்கப்படுது. அதில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அதிக மழை பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மழை குறைவான பகுதிகள் நிச்சயம் அதிக மழை பெறும். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க.